தம்பி எப்படி கூட்டணி இருந்தாலும் சரி, இந்த வாக்காளர் திருத்தத்தின் காரணமாகவே நாம் ஜெயிக்க மாட்டோன்ற நினைப்பு திமுக வந்துருச்சுன்றாங்க. இந்த திமுகவில் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு என்ன வேலை? செயற்குழு நடக்கும்போது போய் அறிவாலயத்தில் சமோசா துண்டு வரணும், தானே வேலை. பொதுக்குழு உறுப்பினர்கள் அதுதான், பொதுக்குழு நடக்கும்போது சோறு போடுவாங்க. அவங்களெல்லாம் இறக்கி விட்ருக்காங்க. நீங்கள் இந்த வாக்காளர் திருத்தது கூடவே போகணும், ரைட்டா? ஒரு சில மாவட்டங்களில் என்ன நடக்கிறது என்பதை சொல்கிறேன். இப்போ மாலதி ஆரம்ப பள்ளி ஆசிரியராக இருக்கிறார். தேர்தல் ஆணையம் இவரை பூத் லெவல் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணி இவங்களுக்கு ஒரு பூத்து கொடுத்துருக்காங்க, 1500 பூத்து. திமுக அரங்க லோக்கலில் மாவட்ட மகளிர் அணி ஆளுங்க போய் மாலதி கையில் ஒரு 10,000 பணத்தை கொடுத்து வைங்க, வச்சுட்டு வீட்டில் உட்காரு, ஃபார்மை கொடு, நாங்கள் பார்த்துக்குறோம் போ. இது சில மாவட்டங்களில் நடக்கிறது. இந்த இடத்துலலாம் ஏடிஎம்கேக்காரன் உள்ளே போடுறான். ஏம்மா நீ வாத்தியார் இல்லையே, நீ மகளிர் அணி அன்றைக்கெலாம் போராட்டத்துக்கு வந்திருக்கிற, ஃபார்ம் கொடு. இது நடந்து கொண்டு இருக்கிறது. அண்ட் ஈஸியும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க, மானிட்டர் பண்ணுறாங்க. ஈஸி பயத்தை உருவாக்கிட்டாங்க. அதாவது என்னென்னா, ஃபார்மை வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டை தவிர வேறு யார்கிட்டயாவது ஃபார்ம் இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு தெரிஞ்சுன்னா வேலை போச்சுன்றாங்க. ஏன்னா இந்த தேர்தல் ஆணையத்தின் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ், இன்னொன்று இந்த சென்னை மாநகராட்சியில் திரு இன்பதுரை அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு சொன்னார். அரசு ஊழியர்களை பூத் லெவல் ஆஃபீஸராக போடுங்கன்னா கொசு மருந்து அடிக்கிறவன் குப்பெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. 3வது படிச்சிருக்கிறாரு, அவருக்கு என்னென்னு தெரியும், படிக்க தெரியுமா? ஸோ அரசு ஊழியர்களாக போட வேண்டும்னு ஒரு மனுவை தலைமை தேர்தல் அதிகாரியிடம் கொடுத்துருக்கிறாரா? இப்போ அவங்க அதெல்லாம் செக் பண்ணுவாங்களே, இப்போ ரிமூவ் பண்ணுப்பா அதெல்லாம் ப்ராப்பராக போடுவாங்க.